Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. தமிழகத்தில் ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் வாக்கு செலுத்துவது வாக்கை வீணாக்குவதற்கு சமம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருப்போரூர் நடைபயணத்தின் போது அவர் உரையாற்றியதை மகாயுத்த மேடை பகுதியில் பார்க்கலாம். இன்னைக்கு 400 சீட்டுக்கும் 450 சீட்டுக்கும் இடையில் நிற்பது நம்முடைய தமிழகம். இங்கே 39க்கு 39 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கூட பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரப்பத்தை வலுப்படுத்தக்கூடிய 39 கொடுத்தீங்கன்னா 480 எம்பி. ஆனா இன்னைக்கும் நாம மாத்தி திமுகவுக்கும் பங்காளி கட்சிக்கும் ஓட்டு போட்டோம்னா பாராளுமன்றத்தில் 2 ரூபாய் வடை சாப்பிடுவது மட்டும்தான் அவர்கள் வேலையா இருக்கும். அடுத்த 5 ஆண்டுகள் 2024 இருந்து 29 நம்முடைய வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் போடுற ஒரு ஓட்டும் கூட அது குப்பை தொட்டியில போடுற ஓட்டுங்க. அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. போட்டு பார்த்தாச்சு. 2019 இருந்து 24 வரை தமிழகத்திற்கு என்ன நிலைமையோ அது மறுபடியும் 2024 இருந்து 29 வரை வர வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரி. நம்முடைய எம்பிக்கள், நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய சொல் பேச்சு கேட்கக்கூடியவர், மோடி ஐயா கொடுக்கக்கூடிய வளர்ச்சி திட்டத்தை நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து கூடிய தகுதி இருக்கக்கூடியவர், அவர்களை இந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரி. வெயில்ல, மலையில, பனியில எதையும் பார்க்காமல் தமிழகம் முழுவதுமே வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். காரணம் ஐயா, இங்க இருக்கக்கூடிய ஆட்சி என்பது மக்களுடைய உழைப்பை எல்லாம் சுரண்டி ஒரு குடும்பம் பிழைப்பதற்காக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு. உங்க உழைப்பை எல்லாம் சுரண்டி ஒரே ஒரு குடும்பம், மகனும் மருமகனும் தந்தையும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் ஒரு துறை நல்லா இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. 33 மாதத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஒரு துறை ஒழுக்கமா இருக்குன்னு சொல்லுங்க.